தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு தற்போது அரசியல் கட்சிகள் தொடர் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன. இது குறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு தெரிந்துதான் தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டதா என்றும் தற்போது விசிக நிர்வாகி வன்னியரசு கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வன்னியரசு வலியுறுத்தியிருக்கிறார். முதலமைச்சராக ஜோசப் விஜய் இன்று பொறுப்பேற்ற நிலையில் தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது. இதற்கு பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு தற்போது தொடர்ந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளாக கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் விசிகவின் வன்னியரசு தற்போது இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு தெரிந்துதான் இது நடந்ததா என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வன்னியரசு வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரத்தில் மு.க.ஸ்டாலின் உறுதியாக இருந்தார் என்றும் வன்னியரசு தெரிவித்திருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு தெரிந்துதான் இது நடந்ததா என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் விசிக நிர்வாகி வன்னியரசு தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார். ஜோசப் விஜய் இன்று முதலமைச்சராக பதவியேற்ற போது மூன்றாவது இடத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதே போல கருப்பையா சட்டமன்ற தற்காலிக தலைவராக கருப்பையா பதவியேற்கும் போது மூன்றாவது இடத்தில்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தற்போதற்கு பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. மூன்றாம் இடத்திற்கு தமிழ்த்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டதற்கு தற்போது விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.